வணக்கம் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளருடைய முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் என்னென்னலாம் செய்யணும், எந்த மார்க் இருந்தால் நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போகலாம், இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 2022 காவலருடைய வேகன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 10,906 வேகன்சிஸு. 2021 3,552, 2023 வந்து பார்த்தீங்கன்னா 3,359. ஸோ ரொம்ப 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 கம்மியான வேகன்சிஸ் தான் இந்த ஆண்டு கொடுத்துருக்காங்க 2023. ஸோ இதோடைய கட் ஆஃப் ரேஷியோ தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் 2லிருந்து 3 மதிப்பெண்கள் குறைவதற்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கே தவிர ஏறுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. ஆண்கள் பிரிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆண்கள் பிரிவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி, ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் 56லேருந்து 59. அதுவே பெண்கள் கேட்டகரியில் ஆண்களுக்கு வரப்போ ஜென்ரல் கேட்டகரி வரப்போ 52லேருந்து 55ங்க. அடுத்து பிசி ஆண்கள் பிரிவில் 56லேருந்து 59, பிசியில் பெண்களில் 52லேருந்து 55க்கு இருந்தாலே போதும். பிசி முஸ்லீம் வந்து பார்த்திங்கன்னா 45லேருந்து 48 வரைக்கும் ஆண்களுக்கு, பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40லேருந்து 42 வரைக்குங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கில் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 57லேருந்து 58 வரைக்கும், பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50லேருந்து 53 வரைக்குங்க. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரியில் நம்ம பார்க்கலாம். ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 56லேருந்து 57, எஸ்சிஏ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50லேருந்து 51ங்க. எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் 54லேருந்து 56, பெண்கள் 48லேருந்து 51ங்க. எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 56லேருந்து 58, பெண்கள் வந்து 58ங்க. இந்த மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது. 2லிருந்து 3 மதிப்பெண்கள் குறையறதான் வாய்ப்பு இருக்கே தவிர ஏறுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ தமிழகத்தில் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிளோடைய ரிசல்ட்டு பொங்கலுக்கு முன்னாடி ஜனவரி 9லேருந்து ஜனவரி 12க்குள்ளார நீங்கள் எதிர்பார்த்துக்கலாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இணையதளத்தில் வெளியிட போகிறாங்க. இந்த கட் ஆஃபிற்கு வந்து தயவுசெய்து உங்களுடைய ஃபிசிக்கல் டெஸ்ட் தேதி எல்லாம் வெளியிட்டாங்க. ஸோ பிப்ரவரி மாதத்தில் ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கும். இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். கவலையே பட வேண்டாம். ரொம்ப ரொம்ப கம்மியான கட் ஆஃப் மார்க்கு. ஸோ பிடபிள்யூடி எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஜெண்டர் டெஸ்டியூட் விடோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருப்பவங்க கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக 40 மதிப்பெண்கள் இருந்தாலே போதுங்க. இந்த கேட்டகரியில் வரப்போ உங்ககிட்ட அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டெஸ்டியூட் விடோன்னா பெண்களுக்கு மட்டும்தான் வரும், ஆண்களுக்கு வராது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டிரான்ஜெண்டர் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் கம்மியான மதிப்பெண்கள் இருந்தாலே உங்களை நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ நண்பர்களே, இந்த டிஎன் சர்வீஸ் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற விரும்பினால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.